மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்துல மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது யாரு? அவர் தான் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம படம் பார்ட் 2 இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 வரப்போகுது, அதுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிசக்தி வாய்ந்த ஒரு நியூக்ளியர் பாம். அந்த பாம சரத்குமார் வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தானி எல்லாருமே அதை எடுக்க போறாங்க. இப்போ அந்த நியூக்ளியர் பாம் பாகிஸ்தான்ல இருக்கா, நம்ம கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத இந்தியன் ஸ்பை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை எப்படி காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்து விறுவிறுப்பான சீன் காட்சிகள் நிறைய வருது. ஆர்யா ஒரு டீம் வச்சிருக்காரு. அந்த டீமுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. மஞ்சு வாரியர் தான் அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த நியூக்ளியர் பாம்பை இப்போ கண்டுபிடிச்சிருக்கு, அந்த இதை நீங்க தான் திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இதுக்கு ஆர்யா டீம் வந்து கிளம்பி போறாங்க. போய் அந்த நியூக்ளியர் பாம்பையும் ஏதோ ஃபைட் அதுன்னு பண்ணி பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் வச்சு அதை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததும் தான் தெரியுது வில்லனோட என்ட்ரி கௌதம் கார்த்திக். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கௌதம் கார்த்திய வில்லனா இந்த படத்துல பார்க்கலாம். அந்த நியூக்ளியர் பாம்பை கௌதம் கார்த்தி வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ ஆர்யாக்கு திரும்ப அந்த நியூக்ளியர் பாம்பை எப்படியாச்சும் கைப்பற்றணும். ஏன்னா கௌதம் கார்த்தி அதை வச்சு பெரிய லெவல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதை வந்து இந்தியாவில வெடிக்க வைக்கணும், அதனால பல உயிர்கள் வந்து போகணும் அப்படின்னு. கௌதம் கார்த்தி எதுக்கு அப்படி பண்றாருன்னு பார்த்தா அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அது எல்லாமே பார்ட் 2ல தான் காட்ட போறாங்க. ஆர்யாவோட பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே மிஸ்டர் எக்ஸ் 1லயே காட்டிட்டாங்க. இப்படியே தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல ட்விஸ்ட் வச்சு சரத்குமார் இருக்காரா இல்லையா, அவர் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படத்தை பண்ணி ரொம்ப வேகமா போகுது செகண்ட் ஹாஃப். ஆர்யாவோட தங்கச்சியா அதுல்யா வந்து வர்றாங்க. அவங்களும் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருது இது வந்து ஆர்யாவோட தங்கச்சி கிடையாது, ஏதோ ஒரு இதுல ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு. அதையும் ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க. ஆனா நல்லா இருக்கு. இப்படியே படம் போகும்போது கிளைமேக்ஸ்ல கௌதம் கார்த்தி ஒரு பயங்கரமான பிளான் வச்சு எல்லாரையும் திசை திருப்பி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போரையே உண்டாக்குறாரு. அந்த சைடு வார் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த சைடு இந்தியால அந்த நியூக்ளியர் பாம் இப்ப வெடிக்க போகுது. அந்த வெடிக்க போற பாம ஆர்யா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல வைக்கிறாங்க. ஆனாலும் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தாங்க அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வர்றாங்க. அந்த மிஸ்டர் எக்ஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்ட் 2க்கு வந்து நம்ம பயங்கர வெயிட்டிங்கா இருக்க மாதிரி படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. பார்ட் 1லயே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஈக்குவலா பண்ணிட்டாங்க. இதுல பார்ட் 2ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான காட்சிகளுக்கும் அடுத்து வரப்போற அந்த வில்லன் அவருக்கும் ஆர்யாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த படம் வந்து ரொம்பவே வெயிட் பண்ண வைக்குது. கண்டிப்பா குடும்பத்தோட இந்த ஸ்பை இந்தியன் மூவி மிஸ்டர் எக்ஸ் தியேட்டர்ல ஒரு தடவை பாத்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.